இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்றான், நான் எக்ஸ்பர்ட்பா, நான் இங்கே வேலை செய்யாதது. இந்த ஜனங்களுக்கு எதிராக வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் பொய்யுரையாத இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் இவர்கள் மேலே ஒரு குற்றத்தையும் காண்கிறதில்லை, ஒரு அக்கிரமத்தையும் காண்கிறதில்லை. அவர்களை ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களாக காண்கிறார். இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. சொப்பனம் காணணுமா? இந்த மாதிரி ஏதாவது சொப்பனம் காணுங்க. துஷ்ட சிங்கம் போல எழுந்து விரோதிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் குடிச்சு எந்திரிச்சு வெற்றியோடு திரும்புகிற ஒரு சிங்கம் போல உங்களை காண்கிற வரை இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். நாய் துரைச்சது, பூனை துரத்துது, பாம்பு துரத்துது, இந்த தரிசனம்லாம் வர்ற வரைக்கும் உருப்படுறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அந்த தரிசனம்லாம் வரக்கூடாது. எந்த தரிசனம் வரணும்? சிங்கம் போல நான் எழுகிறதை குறித்த ஒரு தரிசனம். காண்டாமிருகத்து ஒத்த பலன் எனக்கு உண்டாக இருக்கிறது என்பது குறித்த தரிசனம். என்னிலே கர்த்தர் குற்றங்களை காண்பதில்லை, குறைகளை காண்கிறதில்லை. என்னை மீட்கப்பட்டவனாய் காண்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காண்கிறார். என்னை எப்படி கர்த்தர் காண்கிறார் என்பதை குறித்த ஒரு தரிசனம். நான் இந்த பூமியின் தூளை போல இருக்கிறேன், வானத்து நட்சத்திரத்தை போல என்ற சந்ததி பெருகி இருக்கும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, இல்லை 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 என்று உறுதியாய் நம்புகிறவரை அப்படிப்பட்ட ஒரு தியானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாது. இது முடியலன்னு சொல்லி மூணாவது இடத்துக்கு கொண்டு போகிறான். மூணாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கேருந்து அது சபிக்கிறியான்னு சொல்லி கொண்டு போகிறான். அதை பற்றிலாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அங்கேயும் இருந்து அற்புதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். இந்த ஜனம் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்லி இவர்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். அப்போ பாருங்க, தேவன் பொய்யுரையாத தேவன். அவர் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தைகளை யாரும் மாற்றவே முடியாது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் வைத்து அறைந்தபோது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் சாபத்தை எல்லாம் வைத்து அவர் மீது கூறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது சாபம் எல்லாம் வைக்கப்பட்டது. எப்படி வைக்கப்பட்டது? உலகத்தின் சாபத்தை எல்லாம் தேவன் அவர் மீது கூறிவிட்டார். அவர் நமக்காக சபிக்கப்பட்டார். லிட்டரலா சபிக்கப்பட்டார்.